2026 சட்டமன்ற தேர்தல் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பா உத்தரமேரூர் தொகுதியில திமுக வேட்பாளரா உதயசூரியன் சின்னத்துல களமிறங்கியிருக்காரு திரு க சுந்தர் அவர்கள். 5 முறை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர் திரு க சுந்தர் அவர்கள். 2016 2021 தேர்தல் வெற்றியை தொடர்ந்து 2026ல ஹாட்ரிக் வெற்றி பெறுவாரா பார்ப்போம். இவ்வளவு எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பர்சனலா நான் பார்த்ததே இல்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, தொகுதி மக்களை பத்தி மட்டுமே சிந்திக்கிற ஒரு மாபெரும் மனிதர் திரு க சுந்தர் அவர்கள். ஆடம்பரம் இல்ல, ஆர்ப்பாட்டம் இல்ல, ஒரு எளிமையான வீடு, பக்கத்திலேயே சட்டமன்ற தொகுதி அலுவலகம். திரு க சுந்தர் அவர்களுடைய மிகப்பெரிய பலமா நான் நினைக்கிறது அவருடைய எளிமை. சாதி மத ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரையும் தன்னுடைய உறவா நினைக்கிற அந்த பண்பு. தொகுதியில என்ன ஒரு நல்லது கெட்டதுனாலும் முதல் ஆளா மக்களா நிக்கிறவர். பிரச்சனைனா என்ன பிரச்சனை, அதுக்கான தீர்வு என்னன்னு கண்டறிஞ்சு அது தீர்வாகிற வரைக்கும் தூங்காம அவர் ஃபாலோ பண்ற விதம்னு செயல்படுறதுனாலதான் அவருக்கு தொடர் வெற்றிகள் சாத்தியமாச்சுன்னு சொல்லலாம். அரசு எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தால உத்தரமேரூர் மக்கள் பயனடையணும்னு முயற்சி பண்ணி பல விஷயங்களை கொண்டு வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. பல தரைப்பாலங்கள் உயர்மட்ட மேம்பாலமா மாத்தினது, அதன் மூலியமா வாலாஜாபாத் போக்குவரத்து நெரிசலை குறைச்சது, ஒரே வருஷத்துல 3 மேம்பாலங்கள் கட்டி முடிச்சது, பாலாறு கூட்டு குடிநீர் திட்டம், பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள், சமுதாய நல கூடங்கள், படிச்ச இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக உத்தரமேரூர்ல தொழில்பேட்டை அமைக்கும் பணிகள், கிராமம் தோறும் சிமெண்ட் சாலைகள், கிளை நூலகங்கள், உள் விளையாட்டு அரங்கம், நெசவாளர்கள் நலன், விவசாயிகளின் நலன், சிறுபான்மையினர் நலன், பெண்கள் மற்றும் மாணவர்கள் நலன் அப்படின்னு 1000 சாதனைகளை சொல்லலாம். இந்த 5 வருஷத்துல எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு? மக்கள் மேல இவருக்குள்ள அக்கறை, திமுக மேல இவருக்குள்ள கொள்கை பற்று, தலைமை மேல இவருக்குள்ள விசுவாசம், இவர் கேட்டா மறுக்க மாட்டாரு முதல்வர். அவ்வளவு நம்பிக்கை திரு க சுந்தர் மேல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் செய்த மக்கள் நலம் சார்ந்த சாதனைகளாலையும் அந்த மக்கள் நலத்திட்டங்களை தன்னுடைய தொகுதிக்கு சிந்தாம சிதறாம கொண்டு வந்து சேர்த்ததாலையும், மக்களுடைய ஆதரவு அலையாலையும், கூட்டணி கட்சிகள் இவருக்கு தர்ற ஆதரவாலையும் இந்த முறை திரு க சுந்தர் அவர்கள் உத்தரமேரூர் தொகுதியில ஹாட்ரிக் அடிப்பாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. தமிழர்களின் சின்னமாம், உழைப்பாளிகளின் சின்னமாம், ஏழைகளின் சின்னமாம், பெண்களின் சின்னமாம், விவசாயிகளின் சின்னமாம், சிறுபான்மையரின் சின்னமாம், நெசவாளர்களின் சின்னமாம், உதய சூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து திரு க சுந்தர் அவர்களை உத்தரமேரூர் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.